லைவ் தமிழ் செய்திகள். ஃபைனலிஸ்டில் செல்லக்குட்டியாக ரசிகர்களால் வர்ணிக்கப்படுகின்ற திவினேஷ் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் தமிழ் சரிகமப நிகழ்ச்சி நடுவர்களுக்கும் அதன் ஏற்பாட்டாளர்களுக்கும் பல கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. 18 வாரங்களில் 5 முறை பிளாட்டினம், 10 முறை கோல்டன் லிவர், 15 முறை சிறப்பு பெற்றவன் என்ற புகழை திவினேஷ் பெற்றிருக்கின்றார். ஒரு முறை பாடலுக்கு இடையே தவறு நேர்ந்துவிட்டது. மற்ற 2 முறையும் சிறப்பாக பாடியும் கோல்டன் ஷவர் வழங்கப்படவில்லை என்பதுவே பலரின் கவலையாக இருக்கின்றது. அப்படி இருக்க இவ்வளவு திறமைகள் வாய்ந்த அவனை முதல் நபராக இறுதிப் போட்டிக்கு தேர்ந்து எடுத்திருக்க வேண்டும் என்று நியாயமான கருத்துக்களை ரசிகர்கள் கூறி வருகின்றார்கள். எந்த பாடலாக இருந்தால் பழைய பாடல்கள் என்றால் சளைக்காத திவினேஷ் தனது திறமையை தமிழ் தொலைக்காட்சியில் நடக்கின்ற சரிகமப நிகழ்ச்சிக்கு வழங்கி வருகின்றார். இதனால் ரசிகர்களுக்கு மத்தியில் ஏன் இவர் புறக்கணிக்கப்பட்டார் என்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. திவினேஷுக்கு இவ்வாறாக நேர்ந்த ஓர் சம்பவம் பலருக்கு மத்தியிலும் பல விதமான கருத்துக்களை ஆழமாக பதித்திருக்கின்றது. காலங்களில் வசந்தம், மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்கி என்ற திவினேஷின் பாடல் யாரைத்தான் வதைத்து போடாமல் இருக்கும். பல பேரும் இந்த பாடலுக்கு அடிமையாக இருந்தார்கள். பலரும் இந்த பாடலை திவினேஷ் பாடியதும் பாராட்டினார்கள். ஆனால் இறுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இறுதிச் சுற்றில் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்று ரசிகர்கள் கவலையும் கண்டனமும் தெரிவிக்கின்றார்கள். இருந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது, திவினேஷுக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கப் போகின்றது என்று பலரும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. அம்மம்மா தம்பி என்று நம்பி என்ற அந்த பாடலை அவர் பாடியதும் ஆரம்பத்தில் முதலாவது பாடல் அதுவாகவே இருந்தது. அங்கு இருந்தவர்கள் எழுந்து நின்று திவினேஷை பாராட்டினார்கள். சரிகமபாவில் நீ கிடைத்த எங்களுக்கு வரம் என்றும் சொன்னார்கள். இருந்தாலும் இறுதியில் அவர் கைவிடப்படுவாரா, அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படாதா என்று ரசிகர்கள் கவலைப்படும் அளவுக்கு நிலைமை மாறியிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன. போட்டியாளர்களில் சிறந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதுவே பலரின் கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே திவினேஷுக்கு வாய்ப்பு கொடுக்க சரிகமப நிகழ்ச்சி என்றும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அவரை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்றும் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற வாரங்கள் எவ்வாறு அமையப் போகின்றது என்று லைவ் தமிழ் செய்திகள் ஆராய்ந்து கொண்டே இருக்கும்.